விஸ்வநாதன் சன்ஸ் ஒரு வழியா ரிலீஸ் ஆயிருச்சு. செம்ம பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வேற. நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் இவ்ளோ நல்லா இருக்கும்னு சீரியஸா எதிர்பார்க்கல. ஸ்டார்டிங்ல இருந்து காமெடி, எமோஷன், லவ்னு எல்லாத்தையுமே ரொம்ப கியூட்டா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு பக்காவான ரீவாட்ச் மெட்டீரியலா இது இருக்கிறதுனாலே எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருச்சு. படத்தை பார்த்தவங்களும் எல்லாருமே இதை தான் ஃபீல் பண்றாங்க. ஆனா இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்குள்ள படாத பாடு படுத்திட்டானுங்க. வேணும்ட்டே தேட்டர் கொடுக்காம பிரச்சனை பண்றானுங்க. படம் ரிலீஸ் ஆனதுமே பழைய மொக்க படத்துல இருந்தெல்லாம் ரிவ்யூஸ் எடுத்து எடிட் பண்ணி இந்த படத்துக்கு போடுறானுங்க. அரசியல் இருக்கவெல்லாம் சம்மந்தமே இல்லாம இந்த படத்துக்கு ரிவ்யூ கொடுக்குறான். புதுசு புதுசா ட்ராக்கர்ஸ் வரானுங்க. இஷ்டத்துக்கு கலெக்ஷனை டிஸ்கவுண்ட் பண்ணி போடுறானுங்க. இதுக்கு மேல சில பேர் இருக்கானுங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோ நடிச்ச படத்துக்கு ப்ரொடியூசர் கொடுக்குற போஸ்டர் ஒத்துக்குவாங்களாமா. சூர்யா படத்தோட ப்ரொடியூசர் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்களாமா. இது போக சூர்யாவும் ஜோதியாவும் பண்ற கப்பல் கோட்ஸுக்கெல்லாம் உட்காந்து வன்மத்தை கக்குறானுங்க. டேய் என்னடா நியாயம் இது? அழுகலாம், ஒப்பாரி வைக்க கூடாது. ஆனா ஏன்னு புரியுது. ஏன்னா கருப்பு படம் ரிலீஸ் ஆனப்ப இது ஒரு லாட்ரி, இந்த ஒரு வாட்டி மட்டும் தான் இப்படிலாம் நடக்கும் அப்படின்ட்டுலாம் பேசிட்டு இருந்தானுங்க. ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆனதும் அதுவும் 2 நாள்ல 100 கோடின்னு பார்க்கும்போது வைத்தறிச்சல் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும்ல. டேய் விண்டேஜ் சூர்யாஸ் பேக்டா. நீங்க ஒத்துக்கலனாலும் அதான் நெசம். எனக்கு நொஸ்டாலஜிக்காவும் இன்னொரு விஷயம் தோணுது. 2007 to 9 சூர்யா நடிச்ச படங்கள்னு பாத்தீங்கன்னா வேல், வாரணம் ஆயிரம், அயன்னு வந்துச்சு. ஒரு மாஸ் கமர்ஷியல், ஒரு ஃபீல் குட் என்டர்டைனர், அதுக்கப்புறம் ஒரு கமர்ஷியல் பீக். அடுத்து சூர்யா 47 வர்றதுனால இந்த வாட்டியும் அதே மாதிரி நடக்க போகுதுன்னு தோணுது. என்ன அப்ப 3 வருஷத்துலயே நடந்தது இப்ப ஒரே வருஷத்துல எல்லாம் நடக்குது. மனுஷன் தான் 51 வயசு ஆனதை மறந்துட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல நடிச்சிட்டு இருக்காரு. சோ சூர்யா 47 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகணும்னு மேனிஃபெஸ்ட் பண்றேன். அது நடக்குதான்னு பார்ப்போம். அது வரைக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்றேன்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.